guys, நம்ம சேல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோவை யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு வாரமே வீடியோ ஃபுல்லாக தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் பர்சனல் லுக்ஸ் நிறைய இருந்தது, ஸோ அதனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இன்னிலேருந்து உங்களுக்கு அடிக்கடி வீடியோ வரும், ஏன்னா இந்தியன் கிரிக்கெட் இஸ் பேக் மென்கே சொல்கிறேன். எதுக்கு ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸை நீங்கள் இப்போ டிஸ்பிளேல போகிறீங்கன்னு கேட்கலாம். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தான் இந்தியன் டீம் ட்ராவல் ஆக போகுது, ஈவன் கிரிக்கெட்டே அதெல்லாம் போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ் செப்டம்பர் 19 நம்ம சிங்கார சென்னையில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இனிமேல் நம்ம அதை பற்றி கவர் பண்ண போகிறோம். அப்படியே கிரிக்கெட் கண்டென்ட்டும் வந்தாச்சு. ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஐசிசி டபிள்யூடிசி உங்களுக்கே தெரியும், 2 years ஒன்ஸ் ஃபைனல்ஸ் நடக்கும், அந்த டோர்னமெண்ட் அப்படி தான் போகும். ஸோ இந்த தடவை ஐசிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டில் தான் ஃபைனல்ஸ் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ June 11 நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்தலேருந்து June 15 வரைக்கும் ஒரு 5 days போகும். June 16 ரிசர்வ் டேட். ஸோ இப்போ ஃபேவரட்ஸாக யார் இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு சொல்லணுமேனு தோணுச்சு. ஸோ லாஸ்ட்டில் தான் நடக்க போது டாப் 2 பிளேஸ் டீம்ஸ் தான் ஃபைனல்ஸ் ஆடுவாங்க. ஸோ இப்போதைக்கு டாப் 2ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பண்ண ஆஸ்திரேலியாவும் ரன்னர்ஸ் அப் இந்தியாவும் தான் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் ஃபேவரட்ஸாக 1 and 2ல இருக்காங்க. பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா அண்டு பங்களாதேஷ் கூட இப்போ ஸ்பாட்டில் இருக்காங்க. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். பட் இந்தியன் டீம் இந்த பங்களாதேஷ் சீரிஸை சீரியஸாக எடுத்துக்கணும். ஸோ அது ஜெயிச்சா தான் திரும்பி ஆஸ்திரேலியாவை WTC ஃபைனலில் போய் மோதி ஜெயிக்கணுன்ற வெறி வரும். ஸோ அதனால என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் பேக் மக்களே, சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னடா பேச போகிறோம், நீ என்னென்னவோ பேசுகிறானே நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம். பட் இன்றைக்கான வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ்க்கான ஃபஸ்ட்டு டெஸ்ட் இந்தியா ஸ்குவாடு விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன், மன்னிச்சிக்கோங்க. இனி டக்குன்னு வீடியோ போடுறேன், பிகாஸ் கொஞ்சம் நிறைய பர்சனல் ஒர்க் வந்து பிஸியாக இருந்தேன், சாரி. இனிமேல் உங்களுக்கு டக்குன்னு வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்தியன் டீம் ஸ்குவாடை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசிடலாம், உங்களுக்கே தெரியும். பட் எதுக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இந்தியன் டீம் லாஸ்ட்டாக எப்போ டெஸ்ட் கிரிக்கெட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2023 சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு முடிச்சுட்டு ஹோமில் 2024 இங்கிலாண்டோட ஆனதாங்க நம்ம லாஸ்ட்டான டெஸ்ட் சீரிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IPL, ஜிம்பாப்வே டூரு, ஸ்ரீலங்கா டூரு அப்படியே ஓடி போச்சு. டெஸ்ட் கிரிக்கெட் பக்கமே போவே இல்லை 2024 இங்கிலாந்து சீரிஸ்க்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நம்மளுக்கு ஒரு பிஸி டெஸ்ட் கிரிக்கெட் ஷெடியூல் வந்தாச்சு. ஏன்னா பங்களாதேஷ் இங்கே வராங்க, நியூசிலாந்து இங்கே வராங்க, நம்ம பார்டர் கார்ட்ஸ்க்கு டாஸ்க்காக ஆஸ்திரேலியா போகிறோம். ஸோ ஒரு பேக்டு டெஸ்ட் கிரிக்கெட் வந்தாச்சு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ஸ்குவாடை பார்ப்போம். ஸ்குவாடு பார்த்துருமே, எல்லா சீனியர் பிளேயர்ஸும் வந்துட்டாங்க. உங்களுக்கு ஒரு கீ அப்டேட்டு, எல்லாருமே இருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மா ஆஸ் யூஷுவல் பேக் டு கேப்டன்சி, யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், விராட் கோலி, கிங் கோலி இஸ் பேக், KL ராகுல், சர்ஃபராஸ் கான், ரிஷப் பண்ட் இஸ் பேக், ஒரு வருஷம் கழிச்சு டெஸ்ட் கிரிக்கெட்டில் வராரு. துருவ் ஜூரேல் சர்ப்ரைஸ், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்தர் ஜடேஜா, அக்ஸார் பட்டேல், குல்தீப் யாதவ் 4 ஸ்பின்னர்ஸ், முகமது சிராஜ், ஆகாஷ் தீப், ஜஸ்பீர் பும்ரா, யாஷ் தயால் 4 பேசஸ். என்ன கேட்டால் 4 பேசஸ் தேவையில்லை, பிகாஸ் எல்லாருமே இந்தியன் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சாக தான் நம்ம தரப்போகிறோம். நீங்கள் இங்கிலாந்து சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு அந்தளவுக்கு அசிஸ்டன்ஸே இல்லை. ஒரு 2-3 விக்கெட் ஓகே, பட் மெஜாரிட்டி டாமினன்ட் ஸ்பின்னர்ஸ் தான். பட் எனிவேஸ் இந்த டீமில் என்ன குறை இருக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு குறையுமே இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். பக்காவான டீமாக இருக்குது, எல்லாமே சார்ட்டடாக இருக்குது. இந்த டீம் பெஸ்ட் டீம், பங்களாதேஷ்க்கு இது போதும்னே சொல்லலாம். பட் BCCI நல்ல டீமாக தான் பிக் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க சொல்கிறேன். சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆர் பேக் இன் டெஸ்ட் கிரிக்கெட் ஆஃப்டர் லாங் டைம். எஸ், இந்தியா இங்கிலாந்து சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஆடவே இல்லை, பிகாஸ் அவரோட சைல்டு எக்ஸ்பெக்டட் போடுறோன்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ஆடல, நான் ஸோ அன்அவைலபிள்ட்டாரு. ஸோ விராட் கோலி ஃபைனலி பேக் டு டெஸ்ட் கிரிக்கெட் ஆஃப்டர் அ லாங் டைம். சவுத் ஆஃப்ரிக்கா டூருக்கு அப்புறம் திரும்பி வராரு விராட் கோலி. ஸோ நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ரோஹித் சர்மா இந்தியாவோட பெஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் லாஸ்ட் 1 year அவர் வந்துட்டார். ஸோ ரோகோ பேக் இன் டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்க சந்தோஷமாக இருக்குது மக்களே. ஸோ இந்த ஸ்குவாடில் சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, KL ராகுல் விக்கெட் கீப்பராக இல்லை, பேட்ஸ்மேனாக தான் இருக்கா. இது நான் எதிர்பார்க்கல, பிகாஸ் ரிஷப் பண்ட் தான் விக்கெட் கீப்பிங் டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க துருவ் ஜூரேலோட. ஏன்னா துருவ் ஜூரேல் பற்றி உங்களுக்கே தெரியும், இங்கிலாந்து டூரில் நம்பர் 5 and 6 சூப்பராக ஆடி 50 லான்ச்சஸ் இம்ப்ரெசிவாக டெபியூவில் காமிச்சார். ஸோ அதனால் அவர் ஒரு விக்கெட் கீப்பிங் ஸ்லாட் பர்மனன்ட் பண்ணியிருக்காங்க. KL ராகுல் நீ பேட்ஸ்மேனாக ஆடுப்பான்ற மாதிரி சொல்லியிருக்காங்களேன்னு தெரியல. பட் KL டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு தேவை. ஸோ அவர் ஓகே. பட் ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர் வந்து ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கப்புறம் 2023 ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இப்போ தான் வராரு. ஸோ ஐம் ஹாப்பி ஃபார் ஹிம். பட் அவர் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம யஷ் தயால் பெங்களூர் RCB சென்சேஷன் இந்த வருஷம் ஒரு கோல்டன் இயராகவே அமைஞ்சிருக்கு. பொட்டி கிரவுண்ட் சின்ன சுவாமியில் எடுத்து அவர் எல்லாம் கலாய்ச்சிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்து தோனி விக்கெட் எடுத்து அந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துலேருந்தே அவரோட கான்ஃபிடன்ஸ் செம்மையாக டெவலப் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ பார்த்தீங்கன்னா ரஞ்சிலையும் லாஸ்ட் இயர் நல்லா பண்ணார். இப்போ துலீப் டிராஃபியும் நல்லா பண்ணதால் ஷாஷ் தயாலுக்கு ஒரு காலப் கிடச்சிருக்கு. ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் அஷ்தீப்புக்கு முன்னாடி எடுத்திருக்காங்கன்னா சந்தோஷம். பட் அன்ஃபார்ச்சுனேட்னா ஸ்ரேயஸ் ஐயர் இல்லை, இஷான் கிஷான் இல்லை. அது ஒரு வருத்தமான விஷயம். அவங்க 2 பேர் ஒருத்தர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், செய்னியும் இல்லை. பட் எனிவேஸ் என்ன இன்னொரு குட் நியூஸ்னால், முகமது ஷமி ரிக்வயர் ஆகிட்டு வரார் மக்களே. பிகாஸ் பார்டர் கவாஸ்கர் டிராவல்ஸ்க்கு சீரிஸ்க்கு அவர் கண்டிப்பாக தேவை. அண்ட் ஆல்சோ ரஞ்சி டிராஃபிக்கு பெங்கால் கார்டு வரன்னு இப்போ தான் நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ முகமது ஷமி வில் பி பேக் ஃபார் இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ். முடிஞ்ச அளவுக்கு நியூசிலாந்து சீரிஸே எடுத்துன்னு வர பார்ப்பாங்க BCCI. அப்படி இல்லைன்னா ஆஸ்திரேலியா டூரில் வந்தால் இது ஒரு சந்தோஷமான நியூஸ்.
நியூஸ் மக்களே. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அவ்வளோமா ஸ்குவாடை பற்றி சொல்லியிருக்கேன். வீக்னஸ்லாம் எதுவுமே இல்லை மக்களே. பர்ஃபெக்டான ஸ்குவாடு. பிகாஸ் டாப் 5 பேட்டிங்கும் நல்லாயிருக்கு. கீழே ஆல்ரவுண்டர்ஸ் அக்ஷர், ஜடேஜா, அஸ்வின் நல்லாயிருக்கு. பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா பிளென்த்தி ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்தியன் டீமோட ஸ்குவாடு கன்னாக இருக்குது. உங்களுக்கு ஸ்குவாடு சொல்லிட்டேன். பங்களாதேஷ் டீம் ஸ்குவாட் டிஸ்கஸ் பண்ணல, பட் ப்ரிவ்யூ கண்டிப்பாக வரும். நான் அந்த டைமில் பங்களாதேஷ் ஸ்குவாடு அவங்க எப்படி த்ரெட்டனிங்காக இருக்காங்க, அவங்க எங்கள் ஃபேவரட்ஸ் எல்லாமே அதை சொல்லுவோம். இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் டீம் பற்றி பேசவே மட்டுமே நினச்சேன். ஸோ இனி உங்களுக்கு வீடியோ கிளியர் கட்டாக வரும் மக்களே. ஐபிஎல் நிறைய வீடியோ பண்ணிருந்தேன், கண்டென்ட் இல்லைன்னு. பட் இப்போ கண்டென்ட் வந்தாச்சு. அடுத்த 2-3 மாதம் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஃப்ரைடே தான் வந்து சென்னைக்கு ரீச் ஆனாங்க. வந்த உடனே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து சுப்மன் கில், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நெட்ஸில் இருக்கும்போது எடுத்த பிக்கு. ஸோ இது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பிகாஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணாட்டாங்க. துலீப் டிராஃபி ஆடிந்தாங்க ஃபஸ்ட் ரவுண்டில். செகண்ட் ரவுண்டில் ப்ராக்டிஸ் வேணாம், நீங்கள் மேட்ச் வேணாம், ப்ராக்டிஸ் வாங்கன்னு பிசிசிஐ கூப்பிட்டதால எல்லாம் சென்னையில் அரைவ் ஆட்டாங்க. ஸோ இந்த பிக்கில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மார்னே மார்க்கல் நியூ பவுலிங் கோச். அவரும் இந்த சீரீஸ்லேருந்து பவுலிங் கோச்சாக எடுத்துக்கிறாரு. ஸோ கம்பீர் எல்லாருமே டீம் ஃபுல்லாகவே சென்னையில் தான் இருக்காங்க இந்தியன் டீம். ஸோ அவங்க ஒரு 5 days ப்ராக்டிஸ் எடுத்திருக்காங்க. பிகாஸ் Thursday 19th டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் நம்ம சேப்பாக் பேடிஎம் இன்சைடரில் டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மக்களே. 5 நாளுக்கு சேர்த்து சீசனல் டிக்கெட்டாக தான் இருக்குது. ஸோ யார் வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சிங்கிள் டிக்கெட் வேணும்னா நீங்கள் கவுண்டரில் நின்று பாருங்கள். அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல, முடிஞ்சதை சொல்கிறேன். ஸோ பங்களாதேஷ் ஸ்குவாட் பற்றி பேச முடியலன்னு நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன். பிகாஸ் அவங்களுமே பாகிஸ்தானை தோக்கடிச்சு தான் வராங்க. அசால்ட்டாக எடுத்துக்க முடியாது. ஸோ அவங்கள பற்றி பேசாதது கண்டென்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நான் ஸ்குவாட் டீட்டெயிலிங் சரியாக பண்ணல. ஸோ பட் இந்தியா பங்களாதேஷ் ஃபஸ்ட் டெஸ்ட் ப்ரிவியூவில் அவங்கள பற்றி கிளியர் கட்டாக பேசுவேன். அவங்களோட த்ரெட்ஸ், ஸ்ட்ரென்த், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே பேசுவேன். இந்தியன் டீம் பேசுவோம். ஸோ இனி நம்ம சேனலில் வீடியோ வந்துனே இருக்கும் மக்களே. உங்கள் சப்போர்ட்டை மட்டும் தயவு செஞ்சு கொடுங்க. பிகாஸ் நீங்கள் இல்லைனா கிடையாது. 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு மக்களே. ரொம்ப நன்றி. அதுக்கு உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே இல்லை. அண்ட் ஆல்சோ ஐபிஎல் 2024 ரிட்டென்ஷன் ஆர்டிஎம் பற்றி இன்னுமே நியூஸ் கிடைக்கல. நிறைய ரூமர்ஸ் போதே தவிர அஃபிஷியலாக பிசிசி சொல்ல மாட்டாங்க. இந்த மந்த் ஸ்டார்டிங் வரோம், நாங்கள் இன்னுமே வரல. ஸோ அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஒரே கண்டென்ட் நிறைய இருக்குது மக்களே. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், தாராளமாக நல்லா ரீச் போகும். நன்றி மக்கள்.